மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது? நிறைய எதிர்பார்ப்புகள். ஏன்னா எல்லாருமே மிதுன ராசி நேயர்களுக்கு ஆகான் இருக்குது, ஓஹோன் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை நம்ம முன்கூட்டியே சொல்லும் பொழுது அது நடக்கலை அப்படிங்கும் பொழுது அந்த வருத்தமும் ஏமாற்றமும் எல்லாருக்குமே இருக்கும். இந்த 2025 குரு பகவான் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார். ஸோ ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நமக்கு இந்த ராகு பகவான், சனி பகவானின் மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கொஞ்ச மாதத்திற்கு சனி பகவானும் ராகு பகவானும் நமக்கு சேர்ந்து தான் இருக்க போகிறாரு. அப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, ராகு, இது யாருக்கு ரொம்ப லாபமாக இருக்கும்னா, தனியாக தொழில் செய்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு, திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் புகழின் உச்சிக்கு போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். சனி பகவானும் ராகு பகவானும் 10ஆம் இடத்தில் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்கள் முயற்சிக்கு நல்ல, எனக்கு இவ்வளோ நாள் எனக்கு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு ஏங்குறவங்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2025 மிதுன ராசி நேயர்களுக்கு உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். உயர்வு அப்படிங்கிறது இது வரைக்கும் என்னை யாருமே கண்டுக்கலை, இல்லை எனக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அங்கீகாரமும் பரிசும் மரியாதையும் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம்தான். உங்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பணியில் இடமாற்றமும் பதவி உயர்வும் வரக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பெயர்ச்சிக்கு பிறகு நம்ம ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக அமைந்திருக்கிறார். இந்த ஜென்மகுருவினால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் யாரிடத்தில் நம்ம என்ன வாக்குறுதிகள் கொடுக்குறோம், ஒரு சிலது நம்ம ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறோம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் ராகு பகவான் நமக்கு பாக்கியத்திற்கு போயிடுறார். 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானும், அதே போல் 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேது பகவானும், இந்த மாற்றம் நமக்கு பார்த்திங்கன்னா பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் மிதுன ராசி நேயர்களுக்கு. அதனால் இந்த 2025 திருமண யோகங்கள் எதிர்பார்த்தோருக்கு திருமண யோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருடத்தில் உங்களுக்கு கனவுகள் நிறைவேறும். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவதும், வெளிநாடு சென்று பணி, நான் வீசாக்கெல்லாம் பணம் கட்டி ஏமாந்துட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் திரும்பவும் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். இந்த தடவை நீங்கள் உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத ஒரு ஆண்டாக அமையும். பணம் கட்டினாலும் அதற்கான ஒரு நல்ல
நிலையை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் நிறைய இடத்துல நம்ம ஏமாற்றங்களை பார்த்த இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு என்று சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மன நிறைவும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நமக்கு மணி ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ரொட்டேஷன் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் அமையும். சரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எப்படி இருக்கும்? நான் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாத காலமும் உங்களுக்கு நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். புதிதாக வரக்கூடிய உங்களினுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து உங்களை தேடி வரக்கூடிய எந்த வாய்ப்புகளையும் நீங்கள் விடாதீங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது. அதே போல் ஏப்ரல், மே, ஜூன் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக வைகாசி, ஆனி ஆகிய மாதங்களில் உங்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணமோ அல்லது இந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய காலகட்டங்களில் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நிறைய டிராவல் வந்து இருக்கும். அதுவும் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நவம்பர், டிசம்பர் ஆகிய காலகட்டங்கள் வந்து புதிய உறவுகள் கிடைப்பதற்கும் இந்த உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் ஒரு நல்ல காலகட்டம். காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மலர்ச்சியும் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த 2025இல் பொருளாதாரத்தில் மேன்மையும் நல்ல பொருளாதார சுழற்சி, மணி ரொட்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள், நிலம் வாங்குவது மற்றும் வீடு வாங்கி கட்டுவது, இது போன்ற ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரவும் வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக பண ரீதியாக நீங்கள் வெளியில் கொடுத்த பெரிய அமௌண்ட் வரணும், இல்லை நீங்கள் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2025 ஒரு ஜாக்பாட் இயர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு மிதுன ராசி நேயர்கள் என்ன தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்யலாம்? நரசிம்மர் பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. ஸோ இந்த ஆண்டு நீங்கள் எங்கெல்லாம் நரசிம்மர் ஆலயங்கள் இருக்கோ அங்கே செல்லலாம். அகோபிலம் சென்று நீங்கள் நவ நரசிம்மரையும் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு சுவாதிக்கும் நீங்கள் நரசிம்மருக்கு நடக்கக்கூடிய திருமஞ்சனத்தில் கலந்து கொள்ளலாம். பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து நீங்கள் வணங்க இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகும். வியாழக்கிழமை தோறும் குபேரனை வழிபாடு செய்வதும் லக்ஷ்மி குபேரர் ஸ்லோகத்தை உச்சரிப்பதும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல பொருளாதார உயர்வை கொடுக்கும். அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்கள் மேற்கொள்வதும், இந்த வருடத்தில் ஏதாவது 2 முறை பௌர்ணமியில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வருவது சிறப்பு. பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணும் இந்த வருடத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்கள், அதுவும் இந்த விவாகரத்து செய்து 2வது திருமணத்திற்கு இருப்பவங்களுக்கு மே, ஜூன், ஜூலை ஆகிய காலம் வந்து நல்ல காலகட்டமாக அமைகிறது. திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரக்கார குழந்தைகள், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் உங்களினுடைய படிப்பில் நல்ல ஆர்வம் அதிகரிப்பதற்கும் நல்ல ஒரு ஆண்டாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி பெண்களுக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. இந்த ஆண்டு மன மாற்றங்களும், இதுவரையில் திருமணத்திற்கு வேண்டாம் என்று இருந்தவர்களுக்கு திருமண யோகங்களும் கைகூடும். புதிதாக தொழிலில் யாராவது உங்களுக்கு வியாபார ரீதியாக கூட்டு தொழிலுக்கு உங்களிடம் அணுகுபவர்களுக்கு அவர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்வதும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் மே, ஜூன் ஆகிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலப்படமான வருடமாக இருந்தாலும் இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களினுடைய கனவுகள் நிறைவேறவும்
முயற்சிகள் திருவினையாக உங்களினுடைய உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற பேரும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.